அனைவருக்கும் வணக்கம். ஓம் கணபதியே நம. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நம. ஓம் பல்லூர் வாராகி தேவி நம. ஓம் ஸ்ரம் சரணவரியும் ஆதித்யாய சோமாய மங்களாய குரு சுக்ர சனி ராகவே கேள்வி நம. நம்ம ஏற்கனவே போன இதில் சூரியனுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும்னு பார்த்தோம். சூரியனுடைய இதய சரியில்லைனா பிரதோஷ வழிபாடு பண்ணலாம். அதேமாதிரி சூரிய நாயனார் கோயில் பண்ணலாம். கோதுமையை தானம் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமையில் விளக்கேற்றலாம். அதெல்லாம் பார்த்து இன்றைக்கி சந்திரனை பார்க்குறோம். அதே போல் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டு போயிருக்காருன்னா, சந்திர திசை வரும்போது அவருடைய தாயாருடைய உடல்நலம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் சரியில்லை அப்படின்னா அப்போ கூட ஒன்றும் அதை தாயாரோட உடல்நிலை இவருடைய ஜாதகத்தினால மட்டும் இல்லை. இப்போ அவங்க அம்மாவுடைய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அப்போது அந்தளவுக்கு பாதிப்புகள் வராது. சந்திரன் சரியில்லை அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. சந்திர கிரகம் தினமும் காசை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள கிரகம். சுக்கிரன் ரூபாயில் கொடுக்குற சந்திரன். சுக்கிரன் லட்சத்தில் கொடுக்கக்கூடியவர். குரு கோடியில் கொடுக்கக்கூடிய ஒரு குணம் உள்ளவர். இந்த சந்திரனை சரி பண்ணணும் அப்படின்னா இருக்க ஒரே இடம் திருப்பதி ஏழுமலையான் கோயில். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நம்ம லக்னத்தேர்ந்து 4வது இடமோ லக்னத்தேர்ந்து 5வது இடமோ அந்த கிழமை என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை நோயாக இருந்தால் லக்னத்துலேருந்து 6ஆம் இடம், இல்லை ராசியிலேருந்து 6ஆம் இடம் அந்த கிழமை சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் சிம்ம லக்னக்காரனா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் சனிக்கிழமை போகலாம். அவருடைய லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தார். இப்போ ராசி இப்போ அவருக்கு மீன ராசின்னு வச்சுங்க. மீனம், மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை போகலாம். அப்போ முதல் நாள் போய் அங்கே தங்கி இருந்துட்டு பெருமாளை வணங்கி நம்ம சாதாரண உப்பு கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு, சாதாரண உப்போ இல்லை இந்து உப்போ எடுத்துன்னு போயிட்டு, இப்போ வீடு கட்டுற ஒரு பாக்கியம் வரணும் அப்படின்னா 4 முறை சுற்றலாம். குழந்தை பேர் வேணும்னா 5 முறை சுற்றலாம். வெளியில் பிராகாரத்தை கடன் இருக்குன்னா 6 முறை சுற்றலாம். நோய் இருக்குனால 6 முறை சுற்றலாம். கல்யாணம் ஆகலைன்னா 7 முறை சுற்றலாம். அதே போல் தொழில் சரியாக இல்லைன்னா 10 முறை சுற்றலாம். சுற்றி இன்றைக்கி மத்தியானம் டிக்கெட் 300 ரூபா டிக்கெட் வாங்கிட்டோம்னா போய் அந்த உப்பில் என்ன பண்ணணுன்னா சிவப்பு கலர் உப்பு இந்து உப்பு வாங்கிக்கணும். அதில் மிச்சம் உப்பை புஷ்கரணியில் போட்டு கொஞ்சம் உப்பை மடியில் வச்சு கட்டி நேராக போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும். பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ராத்திரி அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையிலேருந்து வெள்ளை உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடணும் வீட்டுக்கு. அந்த உப்பு நம்ம சாப்பாட்டில் பயன்படுத்த சந்திரனுடைய தோஷம் எல்லாம் போயிடும். சந்திரனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இது அந்த திருப்பதி வெங்கடாஜல விஷயத்திற்கு உண்டு. ஸோ சந்திரன் சரியாயிட்டான் அப்படின்னால அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் சரியாயிடுவாங்க. அதே மாதிரி சந்திரன் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய கற்பனை வளம். இப்போ கவிஞர்லாம் இருக்காங்கன்னா சந்திரனுடைய இது அருள் இருந்தால் நல்ல கற்பனை வளம் எல்லாமே அவங்களுக்கு வரும். இப்போ சந்திரனுக்கு உண்டான கிரகத்தை இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணி அவருடைய ஊர் நான் சொன்ன மாதிரி திங்களூர் அங்கே போய்ட்டு வரணும். நன்றி, வணக்கம்.